ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்தே இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சடனாக பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சுங்க. ஸோ பிரியாணிலே பெஸ்ட்டு முஸ்லீம் வீட்டு பிரியாணி தான். அதுலேயும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பிரியாணி பாய் வீட்டு கல்யாண பிரியாணி. அதாவது ஸோ முஸ்லீம் வீட்டில் உள்ள கல்யாண வீட்டு பிரியாணி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அதுக்கு ஒரு ரொம்பவே கிரேஸாக இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரியாணி இப்போ சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் பிரியாணி ஒரு சூப்பரான சாப்பாடுங்க. ஆனால் நம்ம நினச்சோன்னா பண்ண முடியாது. ஏன்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுலாம் ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரியாணியை நம்ம உடனே பண்ண போகிறோம். அது உடனே எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு நன்றி மசாலாவில் உள்ள பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மிக்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸுங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம். இது 250 கிராம், அதாவது இது 2 to 3 பீப்புள், 2 to 3 பேர் சாப்பிடலான்னு இருக்குது. ஸோ வாங்க நம்ம இதை இன்னைக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் ஆல்ரெடி லைட்டாக மசாலா தேய்ச்சி வச்சுருக்கிறோம். அதாவது மஞ்சள், வத்தல், உப்பு, அதாவது சிக்கனில் கொஞ்சம் உப்பு உரப்புலாம் பிடிக்கட்டும் அப்படின்ட்டு தேய்ச்சி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்களேன், பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கிறோம். லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ். இந்த அட்டடப்பா பின்னாடியே பாக்ஸ் பின்னாடியே பார்த்தீங்கன்னா எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ இதுதாங்க அந்த பிரியாணி மிக்ஸு. வாங்க இப்போ உடச்சிடலாம். உடைக்கிறது கூட ரொம்ப சிம்பிளாக இருக்குது. டைரெக்டாக குக்கர்லேயே இந்த பிரியாணி மிக்ஸு அப்புறம் சிக்கன் எல்லாம் போட்டு ஒரேடியாக குக் பண்ணிடலாங்க. செம மனங்க. அப்படியே ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னல அந்த மனம் அடிக்குது. இதில் அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. உள்ளே பாருங்கள், இந்த மசாலா அப்படியே தைலமாக கிடக்குது. ஸோ இவ்வளோதாங்க. இதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் வெட்டுற வேலை எதுவுமே கிடையாது. ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு பிரியாணி மசாலா, அதுவும் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலாவே நம்ம கையில் ரெடியாக இருக்குதுங்க. பிரியாணி மிக்ஸ் மசாலா பாருங்களேன், நல்லா கொதிச்சு வருதுங்க. அப்படியே அந்த அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. கொதிக்க கொதிக்க அந்த மனம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குங்க. மசாலா நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா தேய்ச்சி வச்சிருந்த சிக்கனை தூக்கி உள்ளே போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம லெக் பீஸாக தானே வாங்கியிருந்தோம். ஸோ லெக் பீஸ் ஒரு 4 லெக் பீஸு. ஸோ 1/4 கிலோ ரைஸ்க்கு உண்டானதுனால இது கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிராம் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக வரும். ஸோ நம்ம இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கனை பரட்டி வச்சுருவோம். மசாலாவோட சிக்கன் சேர்ந்து நல்ல கொதி வந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. அப்புறம் என்னங்க, அரிசியை போட்டுற வேண்டியதான். நம்ம இன்றைக்கி பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தோம். பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சாச்சுங்க. இப்போ ஊற வச்சு இதை நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்படியே பிரியாணிக்கு போட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த இது எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அரிசி, மசாலா, சிக்கன். அவ்வளோதாங்க. இனி குக்கரில் தேவையான விசில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிருச்சு. பீஸ் பார்த்தீங்களா, பீஸ் தரமாக இருக்குங்க. பீஸ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும்போது இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போகுது. குக்கரை மூடி போட்டு வச்சாச்சுங்க. இனி வெயிட்டை போட்ட வேண்டியதான். ஒரு 3 விசில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். வெயிட் போட்டாச்சு. ஸோ பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நானுமே ஒரு சர்ப்ரைஸோடு தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ குக்கரை ஓப்பன் பண்ணுறோங்க. பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், பாருங்கள் நம்மளோட பாஸ்மதி ரைஸு, சிக்கன் எல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே ஆவி பறக்க சுட 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 பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ பிரியாணி பாருங்கள் அப்படியே உள்ள சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். லெக் பீஸோட பிரியாணி பார்க்குறதுக்கே தரமாக இருக்குங்க. பிரியாணியை நம்ம குக்கர்லேருந்து நம்ம ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அதை சாப்பிட்டு பார்த்துருவோம். இப்போ அப்படியே
நம்ம வந்து ஒரு சின்ன கார்னிஷ் காண்டி இந்த கோரியாண்டர் லீவ்ஸ் அதாவது மல்லி இலையை வந்து அப்படியே தூவி விட்டுடலாம். பாருங்கள், மல்லி இலை தூவினோன்னே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பிரியாணி. இப்போ பாருங்கள், நெய் வந்து அப்படியே தூவி விட்டாலே, நெய்யை வந்து அப்படியே சுற்றி லைட்டாக தெளிச்சு விட்டாலே போதுங்க, பிரியாணி அவ்வளோ சாஃப்டாகவும் உதிரியாகவும் வந்துடுங்க. ஸோ இந்த பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, நெய் வந்து எப்போவுமே வந்து எந்த பிரியாணி, வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எங்கே பண்ணாலுமே லாஸ்ட்டாக அந்த தம் உடையிற நேரத்தில் கொஞ்சம் அப்படியே வந்து நெய்யை வந்து அப்படியே தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த பிரியாணியும் சாஃப்டாக இருக்கும், நல்ல உதிரியாகவும் வருங்க. இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் வீட்டு கல்யாண பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருங்க. அந்த ரைஸ் பாருங்கள், அப்படியே சூப்பராக குக் ஆகிருக்கு. நம்ம போட்டிருந்த பாஸ்மதி ரைஸுமே நல்ல லென்த்தாக வந்திருக்குங்க. பாருங்கள் பீஸு. இது வந்து சிக்கன் பிரியாணி. ரைஸ் தொடுறதுக்குமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு நல்ல கல்யாண வீட்டு ஃபீல் கிடைக்கி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. மெயினாக வந்து இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி பண்ணதில் எந்த எரிப்பும் உரப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ரொம்ப ஃபைனாக இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஆயிலும் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்கலாங்க. கொஞ்சம் கூட நம்ம மசாலா ஐட்டங்கள் எதுவுமே நம்ம தொடலை, வெறும் அரிசி கறி தான் போட்டோம். சிக்கன் பாருங்க, சிக்கன் லெக் பீஸ்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ லெக் பீஸ்லேயே இன்றைக்கி நம்ம இந்த பிரியாணி பண்ணோம். பீஸுமே நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இந்த லெக் பீஸோட இந்த பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. நம்ம வந்து சைடாக தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காய சம்பல் அருமையாக இருக்குது, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மசாலா வாங்கி யாருனாலும் குக் பண்ணலாம். பிரியாணி தெரியாதவங்க கூட அட்டகாசமாக பிரியாணி பண்ணலாங்க. பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. கல்யாண வீட்டுக்கு போகாமல் சூப்பராக ஒரு முஸ்லீம் கல்யாணத்தில் எப்படி ஒரு பிரியாணி டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் கை மணக்க சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. மனம் ஒட்டி இருக்கு, நல்லா சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன். ஸோ வீட்டுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி கல்யாண வீட்டு பிரியாணி கொடுத்த நன்றி மசாலாவுக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலாவை நன்றி மசாலாவில் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதே மாதிரி திண்டுக்கல் பிரியாணி பண்ணியிருந்தாங்க, சீரக சம்பாவில் பண்ணக்கூடிய திண்டுக்கல் பிரியாணி. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் போய் பாருங்கள். இந்த 2 பிரியாணி தரமான ப்ராடக்ட்டுங்க, சூப்பரான ப்ராடக்ட்டு. நான் வந்து சும்மா சொல்லலை, குக் பண்ணி சாப்பிட்டு அதை ருசிச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நன்றி மசாலா ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் சூப்பராக வாங்கலாங்க. அமேசானில் கூட இருக்குது, அவங்க வெப்சைட்லேயும் வாங்கலாம். அதுபோக நன்றி மசாலா இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கூடிய விரைவில் பெங்களூர்லேயும் வருது, இப்போ சென்னையிலையும் வந்தாச்சு. ஸோ இனி வந்து நன்றி மசாலா எல்லா பக்கமும் கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டன்டான சூப்பரான பிரியாணி நமக்கு கிடைக்குங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திப்போம். Until signing off, Uncle Faris. Bye.